அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன பதிப்பில் இறை அம்சமான நம்ம உயிர் நம் தலைக்கு நடு உள் மத்தியில் ஒளியாக இருக்கிறதுங்கிறத பற்றி நம்ம ஆதாரத்தோடு பார்த்தோம். இந்த பதிப்பில் அந்த உயிர் ஒளியை பார்க்குறதுக்கான உண்மையான சரியான வாசல் வழி எதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அந்த நல்ல வாசலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல மொத்தம் எத்தனை வாசல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடணும். இறைவன் 9 வாசல் வச்சு தான் இந்த மனித தேகத்தை கட்டியிருக்கிறார். அதில் 2 வாசல் நம்ம கழுத்துக்கு கீழே இருக்குது. மலஞ்சலம் கழிக்கக்கூடியது கர்ம இந்திரியங்கள், அது நம்மளுக்கு வேண்டாம். கழுத்துக்கு மேலே ஞான இந்திரியம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தலையில் தான் மீதி 7 வாசல் இருக்குது. அது என்னென்ன வாசல்னு பார்த்தீங்கன்னா 2 காது துவாரம், 2 கண்ணு துவாரம், 2 மூக்கு துவாரம், 1 வாய் துவாரம். இந்த 7 துவாரம் 7 ஓட்டைகளில் எது நல்ல வாசல்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம உயிர் என்ன தன்மையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் ஒளியாக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய உயிர் ஒளி நம்மளுடைய இந்த 7 துவாரத்தில் எங்கேயாவது தெரியுதான்னு பார்த்தோம்னா அந்த வாசலை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வாய் பாருங்கள் திறந்துருக்கு, ஓரளவுக்கு தான் உள்ள வெளிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும். நம்ம மூக்கு பாருங்கள் இருட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம காது துவாரமும் இருட்டாக தான் இருக்கும். இந்த கண்களில் பாருங்கள் ஒளி இருக்கா அப்படின்னா ஆமாம், கண்களில் ஒளி இருக்குது. கண்களில் ஒளி இருக்கிறதுனால தான் நம்மளால் பார்க்க முடியுது. நீங்களும் கண்ணாடியில் உங்கள் கண்களை பாருங்கள், நல்லா கண்களில் ஒளி இருக்கும். இந்த ஒளி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆத்மஸ்தானம் உயிர் ஸ்தானத்திலிருந்து நேரடியாக 2 நாடிகள் வழியாக நம்முடைய வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜூஸ் குடிக்கிறோம்ல ஸ்ட்ரா, அந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் உயிர் ஸ்தானத்துலேருந்து வலது கண்ணுக்கு ஒரு நாடியும் இடது கண்ணுக்கு ஒரு நாடியும் வந்து சேர்ந்துருக்கு. அந்த நாடி அடைப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் ஒளி நம்மளுடைய கண்களில் தெரியுது. இப்போ வாயிலேயே அந்த ஒளி தெரியலை அப்படின்னா அந்த உயிர் ஸ்தானத்துக்கும் வாய்க்கும் அந்த தொடர்பு கனெக்ஷன் வந்து கட்டாக இருக்குது, மறைப்பு இருக்குது. அதனால் வாயில் ஒளி தெரியலை. அதே மாதிரி மூக்குக்குள்ளேயும் ஏன் ஒளி தெரியலை அப்படின்னா உயிர்ஸ்தானத்துக்கும் மூக்குக்கும் நடுவில் ஒரு மறைப்பு இருக்குது. அதே மாதிரி காதில் தெரியாத காரணமும் அந்த ஒரு மறைப்பு இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியலை. அப்போ கண்களில் ஒளி தெரியுது அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிர்ஸ்தானத்துக்கும் நம்மளுடைய கண்களுக்கும் நேரடியாக ஒரு தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய உயிரை பார்க்குறதுக்கு வழி நம்மளுடைய 2 கண்கள் தான். இப்போ இதுக்கு ஒரு நல்ல ஆதாரம், யாராலையும் மறுக்க முடியாத ஒரு ப்ரூஃப் ஒன்று பார்த்துருவோமா? நம்ம கோயிலில் இறைவனை எங்கே நின்று வழிபடுவோம்? மகன்கள் ஞானிகள் கட்டிய அந்த பாடல் பெற்ற பெரிய ஆலயங்களில் இறைவனை எங்கே வழிபடுவோம் அப்படின்னா மூலஸ்தானத்தில் எங்கே நின்று வழிபடுவோம்னா அந்த வாசலில். அப்போ மூலஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பக்கம் அடைச்சிருக்கும், மேலேயும் அடைச்சிருக்கும். அந்த முன்னாடி பக்கம் தான் வாசல் இருக்கும். நம்ம அங்கே தான் நின்று இறைவனை வழிபடுவோம். நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, நம்மளுடைய முன்னோர்கள், மகான்கள் ஞானிகள், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், இப்படி எல்லாருமே காலங்காலமாக யுகமாக அந்த வாசலில் நின்று தான் இறைவனுங்க தேவாரம் திருவாசகம்லாம் பதிகள்லாம் பாடி இறைவன் மீது அன்பு செய்கிறாங்க. நம்மளும் அந்த வாசலில் நின்று தான் இறைவன் மீது விண்ணப்பங்கள்லாம் வைக்கிறோம். அப்போ நம்ம இப்படி காலங்காலமாக அங்கே போய் நிற்கிறோம்ல, அந்த வாசலை எப்படி கண்டுபிடிச்சோம்? அது வாசல் தான் அப்படின்னு நம்ம எப்படி முடிவெடுத்தோம்? அந்த 3 பக்கமும் நம்ம போய் நிற்க மாட்டேங்கிறோம். அந்த முன்னாடி பக்கம் நம்ம போய் நிற்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ நம்ம தலையிலையும் அந்த காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஏன் அங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்குள்ளே மூலஸ்தானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூசாரி ஐயர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? இறைவனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பூ அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு இறைவனுக்கு தீபாராதனை காட்டுவார். தீபாராதனை காட்டிட்டு இறைவன் சாட்சியாக அந்த தீபத்தை எடுத்துகிட்டு அந்த வாசலுக்கு கொண்டு வருவார். அந்த தீபத்தை தொட்டு நம்ம கண்ணில் ஊற்றிக்குவோம். அந்த ஐயர் என்ன பண்ணுவார்? அந்த தீபத்தை எடுத்துகிட்டு 3 பக்கம் உடச்சிக்கிட்டு வர மாட்டார். அதே மாதிரி மேலேயும் ஏறி குதிச்சுட்டு வர மாட்டார். எங்கே வாசல் இருக்கோ அங்கே அவர் அந்த தீபத்தை எடுத்துகிட்டு வருவார். அப்போ நம்ம அந்த தீபத்தை எடுத்து கண்ணில் ஊற்றிக்கிறோம். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் ஒளியா ஜோதி சுரூபமாக எங்கே வெளியில் வர்றாரோ அதுதான் வாசல். அங்கே தான் நம்ம போய் நின்று இறைவன் மீது அன்பு செய்யணும், நம்மளுடைய வேண்டுதலை கேட்கணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம தலைக்கு வந்துடுவோமா? இப்போ நம்ம தலைக்கு உள்ள உயிர்
ஒளியாக இருக்குது. அந்த உயிர் ஒளி எங்கே தொடங்குது, எங்கே வெளிப்படுது அப்படின்னு பார்த்தா கண்களில் தான். அப்போ நம்ம நிற்க வேண்டிய இடமும் நம்மளுடைய கண்களில் தான் நின்று இறைவன் மீது அன்பு செய்யணும், இறைவன்கிட்ட விண்ணப்பங்களை வைக்கணும். சரிதானே? இதற்கு மகான்களுடைய பாடல்களை நம்ம ஆதாரமாக பார்த்துருவோமா? இப்போ போன நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளல் பெருமான் திருவருட்பால் என்ன பதிகம் பாடுறாருன்னா, என் இரு கண்கால் உமது பெருந்தவம் எப்புவனத்தில் யார்தான் செய்வர். ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இதே தான் பட்டினத்தடிகளும் ரொம்ப எளிமையாக பாடியிருப்பார். கண்ணாலே ஞானம் கருதாமல் நெஞ்சமே நீ எண்ணாத மாகையெல்லாம் எண்ணுகிறாய். நாவுக்கரசு பெருமானும் தேவாரத்தில் என்ன பதிகம் பாடுறாரு? காலத்தியான் அவனின் கண்ணில் உள்ளான் கான். இதுக்கு ஒரு படி மேலே போய் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் பாடுறாரு, கண்ணால் நானும் கண்டேன் காண்க. நானும் கண்ணால் தான் பார்த்தேன், நீங்களும் கண்ணால் பாருங்க அப்படிங்கிறார். இது வரைக்கும் வந்த எல்லா மகான்கள் ஞானிகளும் தன்னுடைய கண்களால் தான் இறைவனை பார்த்துருக்குறாங்க, அடைஞ்சிருக்கிறாங்க. நமக்கு அவங்க சொல்லக்கூடிய உபதேசமும் நம் இறை அம்சமாகிய நம்ம உயிரை பார்க்கறதுக்கு வழி வாசல் நம்மளுடைய 2 கண்கள் தான். கண்கள் வழியாகத்தான் நம்ம இறைவனை பார்க்க முடியும். இதுலேருந்து கடைசியாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புங்கிற ஆலயத்தில், தலைங்கிற மூலஸ்தானத்தில் உள்ளே இருக்கக்கூடிய இறை அம்சமான நம்ம உயிரை பார்க்கறதுக்கு வழி வாசல் நம்மளுடைய 2 கண்கள் தான். இதே மாதிரி தேவாரம், திருவாசகம், திருமந்திர பாடல்களில், திருவருட்பாலில் பல இடங்களில் இந்த கண்களை பற்றியும் கண்மணியை பற்றியும் மகான்கள் ஞானிகள் பதிகம் பாடியிருக்கிறாங்க. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கண்ணை பற்றி கண்மணி பற்றியான பாடல்கள் தெரிஞ்சதுன்னா கீழே உள்ள கமெண்டில் நீங்கள் டைப் செய்யவும். எல்லாருக்கும் இந்த மெய்ஞானம் போய் சேரட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுன்னா இறைவனை பற்றியான இந்த உயிரை பற்றியான எல்லா விஷயங்களும் மக்களை போய் சென்றடையணும். சரிங்களா? நன்றி. குருவே சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஞான சத்குரு சிவசெல்வராஜ ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவே சரணம்.